Hey guys, welcome back to my channel W and Recipe. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இறால் தான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்குமே இறால் எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி சமைக்கிறதுன்னு சத்தியமாக தெரியாது. நானுமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேசி உங்களுக்கு சரியாக புரிகிறத விட நீங்கள் வீடியோலையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளையிலும் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி. இது பாருங்கள், இறாலில் அதில் தலையை ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு அந்த மஞ்சள் கலரில் கழிவுகள் இருக்குது தானே, அதையுமே எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதில் உடம்புல இருக்கிற அந்த ஊற்று துண்டுகளையும் இழுத்திங்கன்னு சொன்னால் கடைசியாக அதில் வால் பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டு துண்டு நிற்கும். அதை நீங்கள் மெதுவாக உருவி எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துடும். சதையோடு வராமல் கவனமாக இழுக்கணும். மெதுவாகவே இழுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கால் எல்லா உடம்பு ஃபுல்லாக உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறமா இறால்கிட்ட முதுகு பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நூல் மாதிரி ஒரு சின்ன பகுதி இருக்கும். அதில் நீங்கள் அப்படியே அதை விட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் என்ன சரி எலர்ஜிக்காக பார்க்கும். கசப்பு தன்மையாகவுமே இருக்கும். அது கண்டிப்பாக எடுக்கத்தான் வேணும். அந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு உருவினீங்கன்றாலே வந்துடும். அது ஒரு 6-7 பீஸை வேறையாக பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொச்சிக்கத்தூள், வெட்டுத்தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள், அதுக்கப்புறமா சின்ன சீரகத்தையும் பெரிய சீரகத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி வச்சு அதையும் தான் கொஞ்சமாக ஒரு அரைக்கண்ணி மாதிரி போட்டு பிணைஞ்சி வச்சுக்கிறேன். அப்படியே மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அரைவருக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் நல்லா ஆயிலை ஊற்றிட்டு இப்போ ஆயில் சூடாகிட்டு அதில் போட்டுருவோம் இறாலை. நான் சமைச்ச கறியை விடவும் கூட இறால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே தான் அதுக்கு தேவையான மசாலாலாம் சும்மா போட்டு பிரட்டினேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்பவும் ஆக்கிறவங்க செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இறால். கறிமையை செஞ்சுருந்தேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திக்குன்னு பார்த்தீங்களா. இறாலை பொரிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் கறியும் சமைச்சிட்டேன். அதுக்கப்புறமா சோறும் வெந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சையும் முடிச்சிட்டோம்.